இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 3 பின் பிளக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறது எர்த் டெர்மினல், கீழே ரெண்டும் வந்து உங்களுக்கு லைன் அண்ட் நியூட்ரல் டெர்மினல். ஸோ இந்த எர்த் டெர்மினல் கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்கிற லைன் அண்ட் நியூட்ரலை விட கொஞ்சம் லென்த்தியாகவும், அதை விட அதாவது லைன் அண்ட் நியூட்ரலை விட கொஞ்சம் பிக்கராகவும் இருக்குது, திக்கராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ எர்த்து பின்ன ஏன் லாங்கராகவும் அது ரொம்ப பெருசாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன் லாங்கராக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்கு லாங்கராக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் எர்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு லாங்கராக ஒரு லென்த்தியாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படி வச்சுருக்கிறதுனால எப்படி நமக்கு ப்ராப்பர் எர்த்திங் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ 3 பின் பிளக் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதை வந்து நீங்கள் அந்த சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் ஆகிறது எர்த்து பின்னு தான் காண்டாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணும்போதும் சரி எர்த்து பின்னு தான் வந்து லாஸ்ட்டாக ரிமூவ் ஆகும். இதை வந்து நம்ம திருப்பியோ மாற்றியோ ராங்காகவும் இது பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த 3 பின் பிளக் பாயிண்டில் எர்த்து பின் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தாகவும் கொஞ்சம் திக்கராகவும் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த எர்த்து பின்னு தான் போய்ட்டு காண்டாக்ட் ஆகி உள்ளே இன்சர்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணுறோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போதும் உங்களுக்கு ரிமூவ் ஆகி, அதாவது லாஸ்ட்டாக அந்த எர்த்து பின்னு தான் டிஸ்கனெக்ட் ஆகும். ஃபஸ்ட் ரெண்டும் லைன் அண்ட் நியூட்ரல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் எர்த்து பின்னு தான் லாஸ்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக இன்சர்ட் ஆகும், அதேமாரி ரிமூவ் பண்ணும்போது லாஸ்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை பாருங்கள், டு கனெக்ட் ஃபஸ்ட் அண்ட் டு டிஸ்கனெக்ட் அட் லாஸ்ட் வித் எலக்ட்ரிக்கல் சப்ளை. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அதுமாரி லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணும்போது லாஸ்ட்டாக தான் அது ரிமூவ் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் எர்த்து வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர் சேஃப்டி நமக்கு கிடைக்கும், ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது வந்து லாங்கராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் வந்து பிக்கராக இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு இன்னொரு டவுட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 3 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரிவெண்ட் த ராங் வே டு ஆப்ரேட் எ 3 பின். இப்போது இந்த 3 பின்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த்து பின் வந்து கொஞ்சம் பிக்கராக இருக்குது, மற்ற 2 பின் வந்து சின்னதாக இருக்கும். அது நமக்கு தெரியும். சப்போஸ் இந்த எர்த்து பின்னும் ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம 3 பின்னை நம்ம எப்படி வேணுமா மாற்றி கொடுத்துடலாம். அதாவது இந்த லைவ் ஒயரில் லைனில் கனெக்ட் பண்ணுறது, லைன் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எர்த்து ஒயரை நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ லைன் ஒயரில் வர கரண்ட் வந்து எர்த்து வழியாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்தமாரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு ராங் வே கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக அது வந்து பிக்கராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிக்கராக கொடுக்கும்போது நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணி லைவ் லைன்லேயோ இல்லை நியூட்ரலையோ நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. அதுக்காக ஃபஸ்ட் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட் ரீசன் நமக்கு டு ப்ரிவெண்ட் தி ராங் வே டு ஆப்ரேட் த 3 பின். அப்போ கரெக்டாக எர்த்து ஒயரை வந்து மேலே தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும், கீழே வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், அதாவது லைன் அண்ட் நியூட்ரல் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 3 நம்ம எந்த இதில் வந்து நம்ம எர்த்து பின்னு தான் கரெக்டாக மேலே இன்சர்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது டவுட் ஆயிரும். ஸோ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு திருப்பினாலும் எப்படி வேணுமாலும் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், R = ρl/A. இதுதான் ஃபார்முலா. இங்கே என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு கண்டக்டரோட இல்லை ஒரு காண்டாக்ட், இந்த எர்த்து பின்னோட காண்டாக்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறதுனால அப்போ அதோட ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரீசனில் அந்த எர்த்து டெர்மினலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஒரு மெட்டல் பாடியில் ஒரு ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆச்சுனாலும் சரி, லீக்கேஜ் கரண்ட் அதில் பாஸ் ஆகிட்டு இருக்கிறதுனாலும் சரி, அது வந்து இந்த எர்த்து காண்டாக்ட் வழியாக லோ ரெசிஸ்டன்ஸில் ஈஸியாக வந்து எர்த்திங்க்கு, அதாவது கிரவுண்டிங்க்கு டிஸ்சார்ஜ் ஆகிரும். அதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பிக்கராக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாடர்ன் எலக்ட்ரிக்கல் அந்த ஷாக்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பட்டை பெண்ணாக கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதுதான் பெரிய அந்த எர்த்து டெர்மில் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. இந்த தேர்ட் ரீசன் எதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எர்த்து பின்னு நம்ம இதில், அதாவது இந்த கீழே ஃபேஸு அந்த லைன் ஒயர் அண்ட் நியூட்ரல் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல்.
இந்த ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் அந்த ஒயிட் கலரில் நமக்கு தெரியும். இப்போ நியூவாக வந்திருக்க சுவிட்சஸ் அந்த சாக்கெட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதில் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலர் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் நல்லா அதை மூவ் பண்ணிட்டு தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எர்த்து ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற எர்த்து ஒயர் அதில் வந்து அது சுவிட்ச் மாரி கொடுத்துருப்பாங்க. இந்த எர்த்து ஒயர் ஃபஸ்ட்டு போய்ட்டு அழுத்தும் போது கீழே ஆட்டோமேட்டிக்காக லைன் அண்ட் நியூட்ரல் ஒயர் வந்து அந்த ப்ரொடெக்டிங் ஒயிட் கவர் வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்போ ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு இது பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்தமாரி இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில்ட்ரன்ஸ்லாம் டைரெக்டாக எடுத்து வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் டெர்மினலில் எந்த ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலாக இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படி இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் சேஃப்டி கிடைக்காது. ஸோ அப்போ ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஒரு சில்ட்ரன்ஸ்கிட்ட இருந்து ஒரு பாதுகாக்கிறதுக்காக இந்தமாரி ஒரு ப்ரொடெக்டிங் ஒரு இன்சுலேட்டர் மாரி ஒயிட் கலரில் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிங் கவர் மாரி. ஸோ அப்போ அந்த எர்த்து பின் லாங்கராக இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு அது உள்ளே போயிட்டு அதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லைன் அண்ட் நியூட்ரல் ஒயர் வந்து நியூட்ரல் லைன் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ ஈஸியாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அந்த பென்னு தான் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து பின்னு ஃபஸ்ட்டு நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற ரெண்டும் ஓப்பன் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எர்த்து பின்னு தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆகும். அப்படி இன்சர்ட் ஆகும்போது கீழே ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாங்கராக கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எர்த்து பின்னு லாங்கராக இருக்கிறதுனால ஈஸியாக ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு காண்டாக்ட் பண்ணோம், ரிமூவ் பண்ணும்போது லாஸ்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகும். அப்படி ஃபஸ்ட்டு டச் ஆகி லாஸ்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ப்ராப்பர் எர்த்திங் வந்து மெயின்டைன் ஆகும். ஏன் இது சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து டு ப்ரிவெண்ட் ராங் வே டு ஆப்ரேட் 3 பின். செகண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தப்பாக அந்த பின்னை வந்து மாற்றி நம்ம இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது எர்த்து ஒயரை போய்ட்டு லைன் ஒயர்லேயும் நியூட்ரல் ஒயர்லேயும் நம்ம மாற்றி இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக அந்த எர்த்து பின்னை வந்து பிக்கராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ரீசன் வந்து ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பிக்கராக இருக்கிறதுனால உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஏரியாவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எர்த்திங் ப்ராப்பராக கிடைக்கும். அப்போ லீக்கேஜ் கரண்ட் இருந்துச்சுன்னா எர்த்திங் கான்டாக்ட் வழியாக ஈஸியாக டிஸ்சார்ஜ் ஆயிரும். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மாடர்ன் சுவிச்சஸில் இந்தமாரி ஒரு ப்ரொடெக்டிங் கவர் மாரி ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எர்த்து பின்னு ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற லைன் அண்ட் நியூட்ரல் அதோட கவர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஈஸியாக உள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் இன்கேஸ் இந்த சில்ட்ரன்ஸ் வந்து அதில் இன்சர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவும் இது யூஸ் ஆகுது. ஸோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.